பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளருக்கு சுமார் 10 கிலோ எடையுள்ள பாறை மீன் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்த கழக நிர்வாகிகள். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியான சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷ் ஈசிஆர் சாலை, நீலாங்கரை, வெட்டுவாங்கேணி, ஈஞ்சம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காரு. முன்னதா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு. திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை ஆதரிச்சு தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உதயசூரியன் சின்னத்துக்கு தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பெரிய நீலாங்கரை மீனவகுப்பம் பகுதியில திமுக மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் KP சம்பத் சுமார் 10 கிலோ எடையுள்ள பாறை மீனை வேட்பாளருக்கு பரிசா கொடுத்து மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்காரு. கழக நிர்வாகி கொடுத்த மீனை வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தலைக்கு மேல் தூக்கி கொண்டாடி மீனவ மக்கள் கிட்ட வாக்கு சேகரிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வெட்டுவாங்கேணி மற்றும் ஈஞ்சம்பாக்கம் பெத்தல் நகர் பகுதியில வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளருக்கு கழக நிர்வாகி ஒருவர் ட்ரோனில் திமுக வேட்பாளரின் முகம் பதித்த படத்தை வானில் பறக்கவிட்டு அதன் மூலம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சோழிங்கநல்லூர் திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷிற்கு வாக்கு சேகரிப்பது போல ஒலி எழுப்பி நூதன முறையில வாக்கு சேகரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு வெல்லட்டும், அரவிந்தர் வெல்லட்டும், சோழிங்கநல்லூர் வளரட்டும்.